அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழுவின் ஒரு புதிய சேவை தொடக்கம் நேற்று நடைபெற்றது. நேற்று முதல் அந்த புனிதமான பணியை ஆரம்பிச்சிருக்கோம். தினமும் 200 பேருக்கு காலை உணவு, அதுவும் அரசு மருத்துவமனை நோயாளிகளின் உறவினர்களுக்கு இந்த காலை உணவு வழங்கலாம் என்ற ஒரு திட்டத்தை நேற்று தொடங்கி இருக்கின்றோம். நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு இதற்காக 4 ஊழியர்களை தனியாக நியமிச்சிருக்கோம். இதற்காக தனியாக அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டு தினமும் அவர்களது பணி காலையில் 4 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா உணவு தயார் பண்ணி அதை சரியான முறையில் பேக் பண்ணி அதை எடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் அதை சரியாக விநியோகம் பண்ணுறதுக்கு தனியாக 2 ஆக 6 பேர் கொண்ட ஒரு குழுவை இதற்காக நமது அன்னசேவா குழு நியமிச்சிருக்கோம். இந்த அன்னசேவா குழுவானது கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த அன்னசேவா குழுவில் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, மாதத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் அன்னதானம் பண்ணோம். அமாவாசை, பௌர்ணமி, அப்படி மாதத்தில் 1 நாள் 2 நாள்னு நாங்கள் உணவு தானம் செஞ்சிட்டு இருந்தோம். நாளாக இந்த குழுவில் ஒரு சிலர் சேர்ந்தாங்க. அவர்களுடைய சிறிய சிறிய பங்களிப்பை கொண்டு வாரம் ஒரு முறை அப்படின்னு நாங்கள் உணவு தானங்களை செய்ய ஆரம்பித்தோம். நாளடைவில் பல சொந்தங்கள் இந்த குழுவில் சேர்ந்து மாதம் ஒரு சிறிய தொகையை, அவங்களால முடிஞ்ச ஒரு சிறிய தொகை, குறைந்தபட்சம் 100 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷம் வாங்கிப்போம். அதிகபட்சம் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மாதத்தில் ஏதாவது ஒரு சிறு தொகையை அவங்க கொடுப்பாங்க. அதை சேகரித்து வாரம் ஒரு முறை அப்படின்னு செஞ்சதை வாரம் 2 முறை ஆக்கணும். அதன் பிறகு வாரம் 3 முறை உணவு தானம் செஞ்சிட்டு இருந்தோம். இது நாள் வரைக்கும் உணவு தானம் எப்படி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற பிள்ளைகள் தங்கியிருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சென்று, கோவில் திருவிழாக்கள், இந்த மாதிரி முக்கியமான நாளில், அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி முக்கியமான நாளில் மக்கள் எங்கே அதிகமாக கூடுவாங்க அங்கெல்லாம் தேடி தேடி அன்னதானம் பண்ணோம். அதே போல் பேருந்து நிலையம், பரவலாக பல இடங்களில் பேருந்து நிலையங்களை சுற்றி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு, உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு தேடி தேடி உணவு தானங்களை செஞ்சிட்டு இருந்தோம். இப்பொழுது நமது அன்னசேவா குழு தினமும் அன்னதானங்களை சிறப்பாக செய்யும் அளவுக்கு இந்த குழு விரிவடைந்து தினமும் மிக சிறப்பாக பல வருடங்களாக இந்த அன்னதானத்தை செஞ்சிட்ருக்கோம். இந்த அன்னதானத்தின் இன்னும் ஒரு புதிய முயற்சியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய நோயாளிகளின் உறவினர்களுக்கு காலையில் ஒரு வேளை உணவு தந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அடியேனுக்கு தோன்றியது. ஏனென்றால் ஒரு வேளை உணவு அவங்களுக்கு ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 70 ரூபாய் அவங்களுக்கு மீதியானால் அதை கொண்டு அவங்க வேறு ஏதேனும் செலவுகள் செய்து கொள்ளலாம். இந்த ஒரு சின்ன சேவையை நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து பல மாதங்களாக இதற்காக நான் முயற்சி பண்ணி சில விஷயங்களை சேகரித்து அதுக்கு தேவையான பொருட்கள், வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி நாங்கள் இந்த புனிதமான சேவையை நேற்று முதல் தொடங்கியிருக்கோம். நேற்று முதலாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனைக்கு முன்பாக இந்த சேவையை செஞ்சோம். நேற்றிலிருந்து இந்த சேவை தினமும் நடைபெறும். தினமும் 200 பேருக்கு காலை உணவு தரும் திட்டத்தை நேற்று தொடங்கியிருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமாக நிச்சயமாக அந்த உறவினர்கள் பயனடைவாங்க. அவங்களுக்கு இது ஒரு சின்ன உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கோம். எனது அருமையான சொந்தங்களே, இந்த திட்டத்திற்கு உங்களது பங்களிப்பையும் ஆதரவையும் உதவியும் எதிர்பார்க்கின்றோம். தினமும் செயல்படுத்தப்படும். தினமும் ஏதாவது ஒரு உணவு தயார் பண்ணி, எங்களால் என்ன உணவு தயார் பண்ண முடியுமோ அதை தயார் பண்ணி தினமும் வழங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கோம். சுத்தமாக சுகாதாரமாக தயார் செய்து அதை பேக் செய்து அதை கவனமாக கொண்டு போய் அங்கே அவங்க கையில் சேர்க்கணும். அந்த புனிதமான பணியை மேற்கொண்டிருக்கோம். உங்களது பங்களிப்பையும் உதவிகளையும் பெருமளவு எதிர்பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவோ செலவுகள் பண்ணுறோம். அதில் ஒரு சில விரய செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு செலவை நீங்கள் குறைத்து கொண்டு இந்த அன்னதான திட்டத்திற்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, இல்லாதோருக்கும் எளியோருக்கும் உணவு தருவது என்பது இறைவனுக்கு நாம் செய்யும் அரும்பெரும் தொண்டு. ஒரு வேளை உணவு நாம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இறைவன் நமக்கு பல மடங்கு அருளை வாரி வழங்குவார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்களை படைத்தது இறைசக்தி.
அப்படி படைத்த இறைசக்தி அந்த உயிர்களுக்கு தேவையான உணவையும் நிச்சயமாக படைச்சிருக்கும். ஏதோ ஒரு சூழலின் காரணமாக, தீய கர்மாவின் காரணமாக வருமானத்தை ஈட்ட முடியாமல் அல்லது விரைய செலவின் காரணமாக பொருளை சேமிக்க முடியாமல் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய எளியோருக்கு நாம் உணவு தரும் பொழுது அந்த இறைவன் எந்த அளவுக்கு மனமகிழ்ந்து நமக்கு அருளை வாரி வழங்குவார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். பல ஆண்டுகளாக இந்த அன்னசேவாவை செஞ்சிட்ருக்க அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். எனது அன்னசேவா குழு உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் வைத்து சொல்கிறேன். இந்த புனிதமான சேவையை செய்ய நமக்கு இறைவன் இந்த ஜென்மத்தில் பாக்கியத்தை கொடுத்துருக்கான். எனவே இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் மாதத்தில் ஒரு சிறு தொகை, உங்களால் முடிந்த ஒரு தொகை, அது ஒரு 100 ரூபானாலும் அந்த 100 ரூபாயை கொண்டு 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். உங்களால் முடிந்த தொகை மனமிருந்தால் தர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். எங்களது அன்னசேவா குழுவுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். மனமிருந்தால் இந்த அன்னசேவா குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த அன்னசேவா குழுவில் இணையக்கூடிய அனைவருக்காக நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தினமும் காலையில் கூட்டு பிரார்த்தனை எத்தனை மணிக்கு செய்யணுங்கிற ஒரு அறிவிப்பு கொடுப்போம். அதே மாதிரி தினமும் ஒரு குருவாசகம் உங்களது ஆன்மீக சிந்தனைகளை தூண்டும், உங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் ஒரு குருவாசகம் தினமும் அந்த குழுவில் பதிவிடப்படும். மேலும் இந்த அன்னசேவா குழுவில் இருக்கும் சொந்தங்கள் அத்துணை பேரின் குடும்பத்திற்காக ஒவ்வொரு அமாவாசையும் மிக சிறப்பாக முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யப்படும். மாதத்தில் ஒரு நாள் சிறப்பு யாகங்கள் இந்த குழுவில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களின் குடும்பத்தாருடைய நலத்திற்காக நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள், சேர்ந்து அன்னதானங்கள் செய்வோம். நமக்காக பல உயிர்கள் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகை அது பெரு வெள்ளமாக மாறும். பலரிடமிருந்து வரக்கூடிய சிறு தொகை பெரு வெள்ளமாக மாறி இந்த புனிதமான சேவையை வாழ்நாள் முழுவதும் செய்யும் அளவுக்கு அது பெரும் அளவுக்கு வளரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அன்னதானம் செய்தால் ஈசனுக்கு தொண்டு செய்த புண்ணியம் கிடைக்கும். அனைத்து தெய்வங்களின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும். மனமிருந்தால் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.